आदरणीय बंधुगण नमस्कार समस्तंकु होली विशर्स இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு ஒரிசால ஹோலி செலிப்ரேட் பண்றாங்க. எங்க வீட்ல இன்னைக்கு அவல் உப்புமாவும் செகண்ட் ஹாஃப் நான் பண்றது பாசி பருப்பு போட்ட பிரியாணி மாதிரி. அதனால ரெண்டு லாங்குவேஜ் சொல்றேன். அவல் உப்புமா ரொம்ப சூப்பரா இருக்கும். ଆଜି ମୁଁ ଚୁଡ଼ାର ଉପମା କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ତାପରେ ମୁଗ ଡାଲିରେ ଗୋଟେ ବିରିୟାନୀ ବଢିଆ ଟେଷ୍ଟ ରହିବ, ହେଲ୍ଥି ବି। ସେଇଟା ଚୁପା ସାଙ୍ଗରେ ଅଛି ନା ମହ ଡାଲି ଗ୍ରୀନ କଲରରେ, ସେଇଟା କରିବା ପାଇଁ ଯାଉଛି ଦିଟା ଲାଙ୍ଗୁଏଜରେ। ଆଉ ଭିଡ଼ିଓ கண்டினியூ ଦେଖନ୍ତୁ। நீங்க ஒயிட் கலர் அவல் நம்ம சுகர் பேஷண்ட் கூட சாப்பிடலாம். ரொம்ப நல்ல விட்டமின்ஸ், அதுல எல்லா வெஜிடபிளும் போட்டு இது பண்ணலாம். அவல் சாஃப்ட் அவல் தான். தண்ணியில ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை வச்சுங்க। चूड़ा उपमा पोगा ना शुगर पेशेंट भी खाई पारिबा। बेसी विटामिन अच्छी चावल कंपेयर करिबा टाइम रे एटा बेसी बढ़िया अच्छी कोई कि डॉक्टर सब कहउचंती। आ सुरसो पकी की जीरा टिके बेरी टिके आ बोट डाले ना एटा टिके पकिबा पई दरकार। आ सेम टाइम रे चूड़ा ना आम तमिलनाडु रे एमती करिबा नै, सेटा पे मो तमिल रे फुल डिटेल। வீட்டில் கேரட்டு பீன்ஸு, நீங்கள் காலிஃப்ளவர் இருந்ததுன்னா அது, பச்சை பட்டாணி இருந்தாலும் அதையும் கட் பண்ணி வச்சுங்க। கட் பண்ணிவிட்டு வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிங்களன்னா நல்லாயிருக்கும் இந்த உப்புமாவுக்கு। எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நான் வறுத்து வச்ச வேர்க்கடலை லாஸ்ட்டாக போடுறதுக்காக வச்சுருக்கேன்। ஏன்னா அது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு। ମୁଁ ବାଦାମ ବି ଫ୍ରାଏ କରିକି ରଖୁଛି, ସେଇଟା ଲାଷ୍ଟରେ ପକିବ, ସେଇଟା ଟିକେ କ୍ରିସ୍ପି ରହିବ ସେଇଟା ପାଇଁ। ଆଉ ପିଆଜ ବେଶୀ ପକେଇକି ଭଲ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। வெங்காயம் பியாஜோன்னு சொல்றது வெங்காயம், பெரிடாலின்றது கடலைப்பருப்பு, முகடாலின்னு சொல்றது உளுத்தம்பருப்பு, டொமேட்டோ கொட்டை பொக்கிதுச்சு, டொமேட்டோ தக்காளின்னு சொல்லுவாங்க, தக்காளி ஒன்று போட்டிருக்கேன் நான்। லாஸ்ட்ல நம்ம லெமனும் போடுவோம், தக்காளி நல்லது வேணும்। எங்க வீட்டுல சின்ன பசங்க இருக்கிறதால நான் பச்சை மிளகாய் எப்பவுமே பெருசா தான் கட் பண்ணி போடுவேன்। அது செஞ்சு முடிச்சிட்டோன்னு எடுத்துடலாம்। பசங்களுக்கு அது வாயில மாட்டாது, காரமா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடாம அவாய்ட் பண்ணுவாங்கல்ல, அதனால। टमाटर मु ग्रीन चिली सब पट लंबा लंबा पकीब, छोट छुआ अच्छी ना से हल्दी पाउडर टिके पकी दूची। टमाटर बोलो पेस्ट होब टाइम तक सिम्र रखी बोलो फ्राई करने दरकार। नल्ला तक्काली नल्ला कुழையிற வரைக்கும் சிம்ல வச்சிட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம்। கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியா இருந்தா நல்லா இருக்கும்। கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன்। பச்சை பட்டாணி இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணலாம், ஆனால் நான் இப்போ பச்சை பட்டாணி இல்லைன்றதால இது ரெண்டு மட்டும் போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு அப்படியே வேக வச்சுட்டேன்। நல்லா வெந்துடும்। ஏன்னா நம்ம அவல் தண்ணி ஊற்றி சேமியா உப்புமா பண்ணுற மாதிரி நம்ம காயெல்லாம் வேக வைக்க போகிறதில்ல, அதனால முன்னாடியே சிம்மில் வச்சு காய் வெந்துச்சுன்னா அவல் ஆல்ரெடி தண்ணியில் தான் நம்ம இது பண்ணி சோக் பண்ணி வச்சுருக்கிறதால, ஊற வச்சுருக்கிறதால போட்ட உடனேவே அதோட டேஸ்ட் நல்லாவே இருக்கும்। அவல் போட்ட உடனே நல்லா போட்டுட்டு காய் ஃபுல்லாக நல்லா சிம்மில் வச்சு வெந்த உடனே அவல் போட்டு போதும்। அவல் போட்டு ଆଉ पोहा पकी ऑलरेडी वेजिटेबल सब बोलो सिची गला, सेट पे पोहा पकी टिके बोलो टिके पानी ऊपर लाइट रे देखी सब मिक्स करबा पे दरकार। लास्ट रे टिके लेमन पकीबा पे दरकार। ऑलरेडी அவல் ரொம்ப சாஃப்ட்டா இருக்குறதால வேர்க்கடலை லாஸ்டா போட்டோம்னா நம்ம சாப்பிடும் போது அது கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும், அதனால நான் வேர்க்கடலை லாஸ்டா போட்டுட்டு மிக்ஸ் பண்றேன்। மஞ்சத்தூள் எல்லாம் போட்டிருக்கிறதால நல்லா இருக்கும்। லாஸ்டா லெமன் கொஞ்சம் போட்டிங்களன்னா, தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டிங்கன்னா லெமன் போடாம அவாய்ட் பண்ணலாம்। நான் லெமன் தக்காளி கொஞ்சம் சின்னது தான் போட்டிருக்கேன், அதனால லெமன் போட்டுட்டு லாஸ்டா சூடா கருவேப்பிலை கொத்தமல்லி மேலே போட்டுட்டோம்னா செம்ம டேஸ்டியா இருக்கும் எல்லா வெஜிடபிளும்। சட்னி ஆனால் பசங்களுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் சுகர் போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணிங்களானாவே இன்னும் நல்லா இருக்கும்। நாட்டு சர்க்கரை போட்டு கொடுத்தீங்களானா கூட பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க। चटनी संगर खाइबा पे बढ़िया रोइबो। अम्म पिल्लमनकु चीनी वचिना सेटा से संग्र आउ गुड़ ना गुड़ देसी गुड़ मिडल चिना से संग्र देबो तो पिल्लमनकु बेसी खुशी रे खाइबो। आउ पोहा उपमा रेडी। இது போகாக்கு என்ன சொல்லுவாங்க, கோண கொய்பனா தமிழ்ல அவல் கொய்போ। அவளுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா போகான்னு சொல்லுவாங்க। லெமன் லைட்டா போட்டுட்டு லெமன் போட்டுட்டு மிக்ஸ் பண்ண உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடணும்। ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டியா। சுகர் பேஷண்ட் சாப்பிட்றதுக்கு, இல்லை நார்மலா இருக்கிற பேஷண்ட் எல்லாமே சாப்பிட்றதுக்கு। நம்ம ரைஸே சாப்பிட்றத விட என்னைக்காவது ஒரு நாள் இப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்। அவல் ரொம்ப நல்லது।
ଏ ସାଙ୍ଗରେ ନା ନେକ୍ସଟ ମୁଗ ଡାଲି ନା ସ୍କିନ୍ ଚୁପା ସାଙ୍ଗରେ ରହିବ ନା ସେଇଟା ମୁଗ ଡାଲି ୟୁଜ୍ କରିକି ଖାଲି ବିରିୟାନୀ କରିବା ପାଇଁ ଯାଉଛି ଆଉ କିଛି ଭେଜିଟେବଲ ଦରକାର ନାହିଁ ସେଇଟା ଖାଲି ମୁଗ ଡାଲି ବାସமதி ரைஸ் மிளிப டைம்ல சங்க ரொம்ப கொத்தமல்லி சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு போட்டோம்னா நல்லா இருக்கும் அதோட ଆମ ବିରିୟାନୀ କରିବା ପାଇଁ କୋଉ କୁକରରେ କରୁଛୁ ନା ସେମ୍ କୁକରରେ ଏ ଚାଉଳ କରିବା ପାଇଁ ଦରକାର ଏଇଟା ଟିକେ ତେଲ ପକେଇକି ଟିକେ ଘିଅ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ଏ ଚାଉଳରେ କିଛି வெஜிடபிள் மிசிବ ନାହିଁ இது வந்து நம்ம பாசிப்பருப்பு இருக்குல்ல தோலோட இருக்கிற சின்ன பாசிப்பருப்பு வந்து ஃப்ரை பண்ணாம தான் பண்ண போறோம் பிரியாணி மாதிரியே செம்ம டேஸ்டியா இருக்கும் எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றணும்னா நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் யூஸ் பண்ணீங்களன்னா இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் லஞ்ச் பாக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு பசங்களுக்கு வந்து பச்சை பருப்பு சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது அதை இந்த பிரியாணி மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பா பசங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்டுருவாங்க ମୁଗ ଡାଲି ନା ମୁଗ ଡାଲି ଚୁପା ସାଙ୍ଗରେ ଅଛି ନା ସେଇଟା ବିରିୟାନୀ କରିବା ପାଇଁ ଯାଉଛି ଗୋଟେ ସ୍ପୁନ ଘିଅ ପକେଇବ ତ 3ଟା ସ୍ପୁନ ଘିଅ ପକେଇବ ତ 1 ସ୍ପୁନ ତେଲ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ଆଉ ସୋମ ଟିକେ ବିରିୟାନୀର ମସଲା ନା ତେଜ ପତ୍ତା ସବୁ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ଲବଙ୍ଗ ଗୁଜରାତି ଗୋଟେ ପକେଇକି ପିଆଜ ନା ମୁଁ 1 କପ୍ ଚାଉଳ ପାଇଁ କରିବା ପାଇଁ ଯାଉଛି ବିରିୟାନୀ କି ଆମେ କେତେ ମସଲା ମିକ୍ସ କରିବା ସେମ୍ ମସଲା ଏଇଟା ପ୍ରିପେୟାର କରିବା ପାଇଁ ଦରକାର 3 ପିଆଜ யூஸ் କରିବା ତ 1 ଟମାଟର யூஸ் କରିବା ପାଇଁ ଦରକାର பிரியாணிக்கு என்னென்ன மசாலா போடுவோமோ அதே தான் நான் சோம்பு போட்டிருக்கேன் பிரியாணி இலை பட்டை லவங்கம் போட்டிருக்கேன் இது ஒரு கப் தான் நான் நைட்ல பண்ணேன் இந்த சாப்பாடு அதனால வந்து ஒரு கப்புக்கு வந்து 2 வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி புதினா போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் धनिया पत्र कोरिएंडर लीव्स ना दीटा बेसी यूज करिबो तो बढ़िया स्मेल आसीबो बड़ प्याज गोटे प्याज यूज करछि गोटे कंचा लंका आ धनिया पत्र पुदीना पत्र इक्वल रे कट करके मिक्स करिबा पे दरकार ए संगरे टिके दही मिक्स करिबो तो बोलो रहइबो आ हम बोलो पेस्ट आ बेसी लोक खाइबा टाइम रे कोन करिबो प्याज गोटे प्याज 3-4 काजू आ तेज पत्ता गोटे आ पुदीना पत्र कोरिएंडर लीव सब मिक्स करके टिके पेस्ट करके फ्रिज मिक्सी रे सेट भी यूज करबा टाइम रे भी बढ़िया रहबे ए बार तो मु नाइट रे करबा पय बेसी मसाला ଆଉ ଜିଞ୍ଜର ଗାர்லிக் பேஸ்ட் 3 ஸ்பூன் யூஸ் करबा पय दरकार இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் நிறைய போட்டோம்னா இந்த சாப்பாடுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கொத்தமல்லி இலை புதினா இலையை வந்து மறுபடியும் கொஞ்சம் நான் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன் ஏன்னா இந்த சாப்பாடு வந்து நம்ம பாசிப்பருப்போட ஸ்மெல் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் அதுக்காக இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும் ମୁଗ ଡାଲିର ସ୍ମେଲ୍ ବେଶୀ ଆସିବ ନା ଆମ ମୁଗ ଡାଲି ଫ୍ରାଏ କରିବ ନାହିଁ ସେଇଥିପାଇଁ ଅଦା ରସୁଣ ପେଷ୍ଟଟା ଟିକେ ବେଶୀ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ଟମାଟର ଗୋଟେ ପକେଇକି ବୋଲ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର ଆଉ ଘିଅର ସ୍ମେଲ୍ ବି ବଢ଼ିଆ ଆସିବ ଏ ବର୍ତ୍ତର बोलो सब मिक्स करबा पय दरकार என்னோட வீடியோ வந்து தமிழ்ல பார்த்துட்டு சொன்னாங்க ஒரு லாங்குவேஜுக்கும் தனியா செப்பரேட்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செப்பரேட்டா பண்ணா ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்றது பெரிய விஷயம் அதுல வியூவர்ஸ் வர்றது பெரிய விஷயம் மறுபடியும் ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்டா பண்ணாதான் ஏன்னா குக்கிங் வந்து எல்லாருமே நிறைய பேர் போட்டிருக்காங்க எல்லாரும் அதை பத்தி போட்டுன்னு இருக்காங்க ஆனா ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்டா பண்ணா மட்டும்தான் நம்மளால வந்து ஸ்டே பண்ண முடியும் ஜனங்க கிட்ட வந்து ரீச் ஆக முடியும் அதனாலதான் நான் எனக்கு தெரிஞ்சது எது பிளஸோ அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரியாவும் ப்ளஸ் தமிழ்லயும் அந்த குக்கிங்கோட ரெசிபி வந்து சொல்ற மாதிரி பண்ணியிருக்கேன் அதனால தான் எனக்கு வந்து நான் இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இந்த வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சது வந்து மேக்ஸிமம் 3 மந்த் தான் 3 மந்த்லயே எனக்கு வந்து 5000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தா மட்டும்தான் சப்ஸ்கிரைபருக்கு வந்து நம்மள வந்து பிடிக்கும் நம்மளுக்கு வந்து இது பண்ணுவாங்க நிறைய இடத்த ரீச் பண்ணோம் அதுக்காக ஏதாவது ஒன்று புதுசா பண்ணி ஆகணும் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் நான் அது கூட வந்து ஒரே ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா கொஞ்சம் கரம் மசாலா போடணும் டிக்கு ஹல்தி பவுடர் பக்கிக்கு 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா ଆଉ 1 ସ୍ପୁନ୍ ନା ହଳଦୀ गरम मसाला पकेबा ପାଇଁ ଦରକାର ଆଉ ଚାଉଳ ନା 1 କପ୍ ଚାଉଳକୁ हाफ कप बेरी मु यूज करछि दीटा मिक्स करके दोइकी पानी रे सोक करके रखुछि सेइटा पय ना से 1 कप चावल को 2 कप पानी बेरी 1 कप ना सेटा भी 2 कप पानी मिक्स करछि एमिति मिक्स करके रखिबा पय दरकार तापरे ए संगरे लूण राग सब देखिकी 1 विसिल छाड़िबा पय दरकार 1 विसिल रे हम संग संग बंद करिबे तो ठीक आसीबो चावल सब ना पकेकी पानी करेक्ट मेजरमेंट करबा पे
ଟିକେ ମିସ୍ ହୋଇଗଲା ସେଇଥିପାଇଁ ମୁଁ ଆଉଥରେ ସେ ବୁକ୍ ଫିଲ୍ଟର କରିକି ସେଇଟା மெஷர்மெண்ட் କରିକି பக்கி வச்சு பானிக்கு எத்த ଦରକାର କହିକି நான் தண்ணி மெஷர்மெண்ட் பண்ணும்போது வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு அதனால மறுபடியும் நான் அதை ஃபில்டர் பண்ணி எல்லாம் மெஷர்மெண்ட் கரெக்டாக வச்சு போட்டேன் இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து ரொம்ப குழஞ்சிடும் அதனால ଗୋଟେ viewers ନା ମତେ ମେସେଜ ପଠେଇ ଦଉଛନ୍ତି ଆପଣ ଅଲଗାଟା ଅଲଗାଟା ଲାଙ୍ଗୁଏଜ ରେ କରନ୍ତୁ ଟିକେ ଭଲ ରହିବ କହିକି ଆଉ ଆମ ୟୁଟ୍ୟୁବ ରେ ନା ସବୁ କୁକିଂ ଚ୍ୟାନେଲ କରୁଛନ୍ତି ସବୁ କରୁଛି ଆମ କଣ ଡିଫରେଣ୍ଟ କରିବା ସେଇଟା ଆମର ଆମ କଷ୍ଟମର ରିଚ୍ ହବ ସେଇଟା ପାଇଁ ମତେ କଣ ଜାଣୁଛି ଦିଟା ଲାଙ୍ଗୁଏଜ ଜାଣୁଛି ସେଇଠି ୟୁଜ କରିକି ୟୁଟ୍ୟୁବ କରିବା କହିକି ମୁଁ ଅପଡେଟ ଭିଡିଓ ଅପଲୋଡ କରିବା ପାଇଁ ମ୍ୟାକ୍ସିମମ୍ 3 ମନ୍ଥ ୟୁଟ୍ୟୁବ ଷ୍ଟାର୍ଟ କରିକି ଏବେ 5000 viewers reach ଅଛି କଣ ପାଇଁ ନା ଆମେ ଡିଫରେଣ୍ଟ କରିବା ତ viewers ଆମକୁ ଭିଡିଓ ଦେଖିବ ସେଇଟା ପାଇଁ ଆଉ ମୁଗ ଡାଲିର ବିରିୟାନୀ ରେଡି ହୋଇଗଲା ଏତେ ଟେଷ୍ଟି ବି ରହିବ ଆଉ ଖାଇବା ପାଇଁ ବଢିଆ ରହିବ ସାଇଡ ବାଇ ସାଇଡ ନା ଦହିରେ ସାଲାଡ କରିକି ଖାଇବା ତ ବଢିଆ ରହିବ ଆପଣ ମାନେ ଟ୍ରାଏ କରିକି ଭଲ ଲାଗିବ ତ କମେଣ୍ଟ କରନ୍ତୁ ଆମ ଭିଡିଓ ଦେଖିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ ଥ୍ୟାଙ୍କ ୟୁ ସୋ ମଚ୍